நம்ம கடவுளா பார்க்கிற அனுமார் இன்னும் உயிரோட இந்த உலகத்துல இருக்கிறாரு. ராமர் அனுமாருக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். இனிமே நீ சிரஞ்சீவியா இருப்ப, உனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு. சிரஞ்சீவினா என்ன? சாகாவரம் பெற்றவங்க அவரு இந்த பூலோகத்துல வாழ்றாரு எப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் சொல்றேன், நல்லா கேளுங்க. ராமாயணம் நடந்த காலம் திரேதாயுகம். அந்த டைம்ல அனுமார் இருந்தாரு. அதுக்கு அப்புறமா இந்த மகாபாரதம் கிருஷ்ணாவதாரம் நடந்தது துவாபர யுகத்துல. அந்த யுகத்தில் பாண்டவர்கள் ஒருவரான பீமரா அனுமார் சந்திச்சாராம். அந்த கதைகள் நம்ம படிச்சிருப்போம், நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம மகாபாரதம் அந்த குருஷேத்திர டைம்ல அர்ஜுனனோட தேர்கொடியில அனுமார் இருந்தாராம். திரேதா யுகத்தில் இருந்த அனுமார் துவாபர யுகத்துக்கு வந்துட்டாரு. அதே அனுமார் கலியுகத்திலையும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாராம். அனுமார் எங்க வாழ்றாருங்கிற உங்களுக்கு தெரியுமா? அவர் இமயமலை பகுதிகளில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இமயமலையில எங்கோ ஒரு மலைக்குள்ள அனுமார் ஆழ்ந்த தியானத்துல இன்னும் இருக்கிறதா நம்பப்படுது. இமயமலைக்கு போறவங்க மிகப்பெரிய சித்தர்கள், ரிஷிகள் எல்லாம் அவரை பார்த்ததா கூட கதைகள்.